இன்றைய ஆத்மீக தேன். மீகா 7:7-8 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, எந்த மனிதனையும் நிலைநிறுத்த வல்லமை உள்ள தேவன் அவரே. ஆனபடியால் நாம் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் பொழுது, அவருடைய இரக்கத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, நாம் விழுந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை எழுப்பி நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கின்றார். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புதிய பலனை தருவார். எனவே இந்த புதிய நாளிலும் இந்த அறிக்கையை நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இப்பொழுதும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதுனால் அவனுக்கு வருகிற எல்லா தீங்குகளிலிருந்தும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோ, இன்ற தினத்திலும் நாங்கள் செய்த அறிக்கையின் நிமித்தமாய் எங்களை ஜெயமுள்ளவர்களாக, எங்களுக்கு வருகிற எல்லா தீங்குகளிலிருந்தும் விடுவித்து காக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம், உம்முடைய வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே, ஒருவரையும் நம்பக்கூடாது இந்த உலகத்திலே உம்முடைய வார்த்தையை நம்புகிற எங்களுக்கு நீ உடன் இருந்து வருகிற எல்லா தீங்குகளில் இருந்தும் விடுவித்தோ எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. என்ற தினத்திலும் இருள் போன்ற பலவிதமான துக்ககரமான சூழ்நிலையிலே கடந்து போகிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு, மனிதர்களால் கைவிடப்பட்டு நிகழப்பட்டதான உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உடன் இருந்து அவர்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றி அவர்கள் உமக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ளும் அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.